தமிழகத்தில் 3வது மொழியை அனுமதிக்க மாட்டோம், மாணவர்களுக்கு தமிழ் மொழியை சிறந்தது, இருமொழி கொள்கையை போதும், தமிழகத்தில் இந்தியை எப்போதும் அனுமதிக்க மாட்டோம் என திமுகவினர் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடியான முடிவை எடுத்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற அலுவல் மொழித்துறையின் பொன்விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அமித்ஷா, இன்று இந்த பிரம்மாண்டமான மண்டபத்தில் நமது அலுவல் மொழியை விரும்பும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறிப்பிடத்தக்க சந்தர்ப்பத்தில் நாடு முழுவதும் உள்ள இந்தி மற்றும் இந்திய மொழிகளை போற்றும் அனைவருக்கும் அவர்கள் எங்கிருந்தாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் சுயமரியாதையை மீட்டெடுக்க மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளின் வரலாற்றில் அலுவல் மொழியின் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும். எந்த மொழிக்கும் எதிர்ப்பு இல்லை, எந்த வெளிநாட்டு மொழிக்கும் எதிர்ப்பு இருக்கக்கூடாது. ஆனால் நம் மொழியை போற்ற வேண்டும், நம் மொழியை பேச வேண்டும், நம் மொழியில் சிந்திக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் இருக்க வேண்டும். அடிமைத்தனத்தின் மனநிலையில் இருந்து நாம் விடுபட வேண்டும். ஒருவர் தனது மொழியில் பெருமை கொள்ளாதவரை, தனது மொழியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாதவரை அடிமைத்தனத்தின் மனநிலையில் இருந்து நாம் விடுபட முடியாது. மொழி என்பது வெறும் தொடர்பு ஊடகம் மட்டுமல்ல, அது தேசத்தின் ஆன்மா. மொழி இல்லாமல் நமது வேர்கள், மரபுகள், வரலாறு மற்றும் கலாச்சாரம் முன்னேற முடியாது. மொழிகளை உயிர்ப்புடன் வைத்திருப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அவற்றை வளப்படுத்துவதும் முக்கியம். வரும் நாட்களில் அனைத்து இந்திய மொழிகளையும், குறிப்பாக அனைத்து அலுவல் மொழிகளையும் வளப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்தி எந்த இந்திய மொழிகளுக்கும் எதிரியாக இருக்க முடியாது என்று நான் மனதார நம்புகிறேன். இந்தி அனைத்து இந்திய மொழிகளுக்கும் நண்பன். இந்தி மற்றும் இந்திய மொழிகளின் இணைந்து நமது சுயமரியாதை திட்டத்தை அதன் இறுதி இலக்கை நோக்கி கொண்டு செல்ல முடியும். ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கினார். காசி தமிழ் சங்கமம், காசி தெலுங்கு சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம், சாஸ்வத் மிதிலா மகோத்சவ் மற்றும் பாஷா சங்கம் ஆகியவை நடத்தப்பட்டன. இவை அனைத்தும் ஒரு சிறந்த தொடக்கத்தை உருவாக்கி நமது நாட்டின் ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்துவதற்கான தளத்தை வழங்கியுள்ளன. மத்திய அரசாங்கத்தில் மட்டுமல்ல, மாநில அரசாங்கத்திலும் அரசாங்க பணிகளில் இந்திய மொழிகளை முடிந்தவரை பயன்படுத்த வேண்டும். இதற்காக நாங்கள் மாநிலங்களை தொடர்பு கொண்டு அவர்களை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைப்போம் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் மொழியை வைத்து அரசியல் செய்த திமுகவுக்கு அமித்ஷா வெளிப்படையாக தெரிவித்திருப்பது, இனி மொழி அரசியல் எடுபடாது என்றே கூறப்படுகிறது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.